வணக்கங்க. எல்பேத்தேல உலக செய்திகளுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். மத்திய கிழக்குல நடக்கிற ராணுவ நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யோசிச்சுட்டு வர்றதால அடுத்த வாரம் ஈரான் மேலான தாக்குதல்கள் ரொம்பவுமே அதிகமாகும்ட்டு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் சனிக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பகுதிக்கு இன்னும் நிறைய போர் கப்பல்களையும் கடற்படை வீரர்களையும் அனுப்ப போறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு ஈரான் மிரட்டிருக்கு. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வர்ற ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த தவறுனதால சனிக்கிழமை தெற்கு இஸ்ரேல்ல இருக்கிற 2 நகரங்கள்ல குடியிருப்பு கட்டடங்கள் மேல ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதலால 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம் பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ 48 மணி நேரத்துக்குள்ள திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சனிக்கிழமை அன்று ட்ரம்ப் எச்சரித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கு உதவ தயாராக இருப்பதை குறிக்கிற வகையில 22 நாடுகள் கையெழுத்திட்ட கூட்டு அறிக்கைக்கு ஆஸ்திரேலியாவும் UAEயும் சமீபத்துல தங்கள் ஆதரவை அளித்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு ஆதரவளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று G7 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சனிக்கிழமை அன்று தெரிவித்தனர். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட கடல் வழி பாதைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். மத்திய கிழக்கில் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் பல்வேறு நாடுகளிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதன் தொடர் விளைவுகளை இந்தியாவிலும் காண முடிகிறது. பரவலாக உணவகங்கள் மூடப்படுதல், திடீரென உயரும் வணிக பொருட்களின் விலை, அத்தியாவசிய பொருட்களுக்கான விநியோக கட்டுப்பாடுகள் ஆகியவை நிலவுகின்றன. முதலாம் உலக போரிற்கு பிறகு சர்வதேச சங்கம், அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஐநா சபை தோன்றியது. 3ஆம் உலக போருக்கு பிறகு புதிய உலக ஒழுங்கு, அதாவது நியூ வேர்ல்ட் ஆர்டர் அமல்படுத்தப்படும். புதிய உலக ஒழுங்கு என்பது ஓருலக அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகின் ஒவ்வொரு குடிமகனும் பட்டினியின்றி உணவு உண்பதை உறுதி செய்வதே அவர்களின் குறிக்கோள். ஏனென்றால் ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகில் மனிதர்களின் ஆயுளை நீட்டிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே உலக மக்கள் தொகையை 8 பில்லியனிலிருந்து 6 பில்லியனாக குறைப்பதே பொல்லாத தலைவர்களின் முக்கிய திட்டமாகும். இது ஜனநாயகம் மற்றும் கம்யூனிசத்தின் முடிவை கொண்டு வந்து ஃபேபியன் சோசியலிசம் எனப்படும் புதிய அரசாங்க முறையை அறிமுகப்படுத்துகிறது. எரிசக்தியை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேசத்தை கட்டுப்படுத்தலாம். உணவை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேசத்தின் மக்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் எதையும் வாங்கவோ அல்லது விற்கவோ ஒருவரின் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ டிஜிட்டல் முத்திரை, அதாவது டிஜிட்டல் மார்க் இருக்க வேண்டும். எளிமையாக கூற வேண்டும் என்றால் சமூக ஊடக டிஜிட்டல் அட்டை, அதாவது சோசியல் மீடியா டிஜிட்டல் ஐடி உலகம் முழுவதும் கட்டாயமாக்கப்படும். 1990ஆம் ஆண்டு வளைகுடா போரின் போது மறைந்த ஜார்ஜ் புஷ் சீனியர் தொலைக்காட்சியில் பேசிய போது 1000 ஒளி புள்ளிகள், அதாவது 1000 points of light என்ற ஒரு மிகவும் மறைமுகமான சொற்றொடரை பயன்படுத்தினார். இந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்ன? 1000 ஒளிரும் சாத்தானிய குழுக்களுடன் புதிய உலக ஒழுங்கு இணக்கமாக உள்ளது என்பதை அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த ஒளி அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்தில் குறிப்பிடும் மெய்யான ஒளி அல்ல. மாறாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒளியின் தூதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதையே இது குறிக்கிறது. மறைந்திருக்கும் இந்த குழுக்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக லூசிஃபெரியன் எலிட் என்று அழைக்கப்படுகின்றன. திரைக்கு பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப புவி வெப்பமடைதல், பசுமை குடில் விளைவு, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அணு ஆயுத அச்சுறுத்தல் மற்றும் பல உலகளாவிய பிரச்சனைகளை காட்டி மக்களை வேறு பக்கம் திருப்புமாறு ஊடகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துவதற்காக புதிய உலக ஒழுங்கை உருவாக்குபவர்களால் அமல்படுத்தப்பட உள்ள சில புதிய விதிகளை கேட்போம். யாருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் இருக்காது. மேலும் அனைவரும் ஓர் உலக ஆட்சியாளர் அல்லது அந்தி கிறிஸ்துவினால் கண்காணிக்கப்படுவார்கள். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு இந்து, நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லக்கூடிய மத சுதந்திரம் இருக்காது. ஓருலக மதம் ஒவ்வொரு தனிநபரையும் கட்டுப்படுத்தும். மேலும் ஒருவரின் சொந்த கருத்துகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இது
குழந்தைகள் உட்பட அனைத்து குடும்ப அமைப்புகளுடைய முடிவையும் குறிக்கும். கருவுறுதல் கட்டுப்பாடு மற்றும் கட்டாயப்படுத்தப்பட்ட பல தடுப்பூசிகள் அமல்படுத்தப்படும். சுகாதாரம், ஷாப்பிங் மற்றும் பயணத்திற்காக ஒவ்வொரு குடிமகனுக்கும் மைக்ரோசிப் பொருத்தப்படும். அனைத்து இயற்கை மருத்துவங்களுக்கும் மற்றும் அத்தியாவசியமற்ற விமான பயணங்களுக்கும் தடை விதிக்கப்படும். இது அனைத்து சொத்துகள், கார்கள், செல்ல பிராணிகள், பண்ணைகள், வணிகங்கள் ஆகியவற்றின் தனியார் உரிமையை முடிவுக்கு கொண்டு வரும். குளோபலிஸ்ட், டீப் ஸ்டேட் மற்றும் சில பணக்காரர்கள் மட்டுமே இவற்றை சொந்தமாக கொண்டு கட்டுப்படுத்துவார்கள். ஒரே உலக மத்திய வங்கியும் ஒரே உலக டிஜிட்டல் நாணயமும் இருக்கும். அமைதியை நிலைநாட்ட ஒரே உலக இராணுவமும் இருக்கும். ஒரே உலக காவல் படையும் உருவாக்கப்படும். இறுதியாக இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்த பரிசுத்த ஆவியானவர் ஆவலாக எதிர்பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளுடன் எடுத்துக்கொள்ளப்படுவார். ரகசிய வருகையில் தப்பி செல்லாதவர்கள் உலக வரலாற்றிலேயே மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்வார்கள். மத்தேயு 24:21 வாசிக்கவும். பல பணக்காரர்கள் இப்பவே அந்த மகா உபத்திரவ காலத்தை தவிர்ப்பதற்காக அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை தயார்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த புதிய உலக ஒழுங்கின் போது ஓர் உலக அரசாங்கத்தை நடத்துவதற்காக சாத்தான் அந்தி கிறிஸ்துவிற்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்குவான். மேலும் ஓர் உலக மதத்தை நிறுவுவதற்கான அதிகாரங்களை கள்ள தீர்க்கதரிசிக்கு வழங்குவான். அந்த 7 வருடங்களில் இயேசு கிறிஸ்துவிற்காக நிலைத்து நிற்பவர்கள் மற்றும் 666 முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உபத்திரவ கால இரத்த சாட்சிகளாக மாறுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள், இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அல்ல. துரதிர்ஷ்டவசமாக இந்த உலக மக்களும் இவ்வளோ ஏன் கிறிஸ்தவர்களும் கூட இந்த புதிய உலக ஒழுங்கை எதிர்பார்த்து வாழ்வதாக தெரியவில்லை. மாறாக உலகம் ஒருபோதும் அழியாது என்று நினைத்து அலட்சியமாக வாழ்கிறார்கள். 1 பேதுரு 4:7 சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இந்த யுகம் முடிவுக்கு வரும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக அறிவிக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படியாக வாழப்போகிறீர்கள் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜி. ஜேசன் சாமியல்.